அநியாயங்களுக்கு வழி அநியாயமா? அநியாயங்களை எதிர்கொள்வதற்குரிய முறை பிழையான, அதைவிட மோசமான விளைவுகளை தரக்கூடிய முறையான கேட்ட கிடையாது. உலமாக்களை அணுக வேண்டும், பிரச்சனைகளை ஆய்வு செய்து தீர்த்து வைக்கக்கூடியவர்கள். அந்த உலமாக்களை அணுகி அவர்களிடத்தில் ஃபத்வா கேட்டா சொல்லுவாங்க, அந்த உலமாக்கள்லாம் இப்ப அடிமை ஆயிட்டாங்க, பயந்துட்டாங்க. சுப்ஹானல்லாஹ், இதை போல ஒரு அவதூறு இந்த உலகத்தில் வேறு எதுவுமே இருக்காது. அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள், நிச்சயமாக நீங்கள் மிக கஷ்டப்பட்டு போவீர்கள். உலமாக்களுடைய மாமிசத்தை சாப்பிடாதீர்கள். உலமாக்கள் என்ன நீங்க ஆலிமா பார்க்க வேண்டாம், நான் ஒரு மாணவன். உலமாக்கள் இருக்கிறார்கள், சுப்ஹானல்லாஹ், அவர்களுடைய வாழ்க்கையை போய் பார்த்தால் ஆச்சரியப்பட்டு போவோம். அப்படி போனத வெளியில பார்க்கறதுக்கு தேவை என்றால் நீங்கள் நினைப்பது போல சில நேரங்கள் காணலாம், ஆனால் உள்ளே போய் பார்த்தால் இவராது என்று யோசிக்கிற அளவுக்கு பேணுதல், இபாதத், ஹலால் ஹராம் பேணுகிற நிலை, புத்தகங்களோடு வாழுகிற முறை, குர்ஆனோடு வாழக்கூடிய முறை, சுன்னாவோடு வாழக்கூடிய முறை எல்லாம் பார்த்தால் ஆச்சரியப்பட்டு போவோம். அப்படியான உலமாக்களை போய் உனக்கு குர்ஆன் ஓத தெரியாது, சரியாக தஜ்வீத் முறையை பண்ணி குர்ஆன் ஓத தெரியாது, தொழுகையிலே ஓத வேண்டிய துஆக்கள் திக்ர்களை சரியாக உனக்கு ஓத தெரியாது, ஏதோ 4 உரையை கேட்டு விட்டாய், ஆங்கிலத்தில் அல்லது தமிழிலே அல்லது உருதிலே கேட்டு விட்டாய், அல்லது சில மொழிபெயர்ப்பு நூல்களை வாசித்து விட்டாய், உலகத்திலே ஆங்காங்கே நடக்கக்கூடிய சில பிரச்சனைகளை பார்த்துவிட்டு உன்னுடைய ரத்தம் கொதித்து போய் இருக்கிறது என்பதற்காக வேண்டி இந்த உலமாக்கள் கூழ்முட்டைகள் என்றும், அரசாங்கத்தின் அடிவரடிகள் என்றும், பணத்திற்கு விலை போகிறவர்கள் என்றும், உலகத்தை நேசிக்கிறவர்கள் என்றும் இந்த வாலிபர்கள் பேசுவார்களாக இருந்தால், இந்த வாலிபர்கள், நான் சொல்வதை இந்த வாலிபர்கள் குறித்துக் கொள்ளுங்கள், நீங்கள் ஒரு முதிர்ச்சியான நிலையை அடைகிற போது நான் எவ்வளவு முட்டாள்தனமான ஒரு நிலையில் இருந்து விட்டேன் என்று கைசெதப்படுவீர்கள்.